ராஜு நம்மளாச்சும் அதுக்கு முன்னாடி நம்மளாச்சும் பரவாயில்ல. நேத்துனா மும்பை ஜெயிக்க வேண்டிய மேட்ச் போய் கொடுத்துட்டு வராங்க. நம்ம கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா தம்பி? அவங்க இன்னைக்கு வந்து 80 தாண்டிச்சுன்னா நாங்க அவங்க 196க்கு 80 அடிச்சாங்க. நீங்க என்ன கிழிச்சிங்க இன்னைக்கு? தம்பி நம்ம டீம்யாச்சும் ஒண்ணு இல்ல, அவங்க எல்லாரையும் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே டீம் இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அவன்லாம் எதுக்கு அவுட் தெரியல. அவன் பாட்டுக்கு நம்ம கிட்டயாச்சும் ஒண்ணு இல்ல அடிக்கிறதுக்கு, அடி வாங்குறாங்க. எல்லாரும் வச்சுக்கிட்டு அவங்க எதுக்குடா அடி வாங்குறாங்க? ஆரம்பிச்சு அப்படியே போலாம், ஃப்ளோலயே போலாம். சரி, சிஎஸ்கே வெர்சஸ் யாருக்கு ஒரு அடி வாங்கணும்? ஒரே அடிச்சு டெய்லி அடிக்கிறதா மறந்து போயிருது. யாரோட மேட்ச் இன்னைக்கு சத்தியம் மறந்து போச்சா? அப்படி பிறந்தாரு, மறந்துட்டீங்களா? லிவிங் பால். நாம இன்னைக்கு வந்துட்டு ஒரே கைப்புள்ளைய பத்தி தான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே மொத்த டீமும் கைப்புள்ளையா தான் இருக்கு. ஒருத்தர் 2 பேரும் சொன்னா பரவாயில்ல. சரி, ஓகே. இனிஷியலா வந்து இப்போ சிஎஸ்கே டெல்லி வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து சிஎஸ்கேக்கே ஒரு முடிவா? இந்த ஐபிஎல்ல வந்து அவ்வளவுதான், கொட்டி கட்டி நல்லா கிளம்ப வேண்டியதான்ற மாதிரி போலாமா? இல்ல ஏதாவது ஒரு ஹோப் இருக்கா, ஏதாவது திருப்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு? சோ என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, சொல்லுங்க பாலா. நீங்க சிஎஸ்கே கலர் போட்டிருக்கீங்க, சோ நீங்க கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயரா இருப்பீங்க. யாரு? நானா? கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயர். எவரோ மஞ்சள் கலர்ல அடிச்சிருக்க? அது பெயிண்ட் மட்டும் தான், அது பிஜில அடிச்சது. இப்படி எதிர்பார்த்த மாதிரிதான். நான் எனக்கு என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா, ஹோம் கிரவுண்ட்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குமே சிஎஸ்கே அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னு கிளீனா காட்டிட்டாங்க. சூப்பரான பேட்டிங், கிளியர்லி ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் டு கேஎல் ராகுல். கிளீனான ஸ்ட்ரைக், நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேஷன், மிடில் ஓவர்ல தேவையான டைம்ல பவுண்டரிஸ், நல்ல ஸ்கோர் கார்டு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் தி பெர்ஃபார்மன்ஸ். ஆட்லாம் போடுவாங்கல்ல சென்னைக்கு மெகரிகள் வித் ஸ்விம்மிங் பூல், மாடர்ன், இது எல்லாமே இருக்கு. வேற என்னங்க வேணும்? அப்புறம் என்ன நம்மளாம் பேசிக்கிற மாதிரியே பேசுறா நீ. ஏதோ ப்ரொஃபஷனலா ஏதோ ரிவ்யூ கொடுக்க போற மாதிரியே உட்காந்து பேசிட்டு இருக்க, அனலிஸ்ட் மாதிரி. எல்லாமே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா. சிஎஸ்கே எதிர்பார்த்த மாதிரிதான். ஃபர்ஸ்ட் 3 டாப் ஆர்டர் கழண்டுச்சுன்னா முடிஞ்சது, அதான் டார்கெட். அதே மாதிரி கழட்டிட்டாங்க, டாப் லேக்குள்ள முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முதல்ல நானும் என்னோட சிஎஸ்கே வரியில ஒரு தடவை பேசிக்கிறோம். தம்பி, இது வந்து நம்ம பார்த்து வளர்ந்த கைத்தட்டி கத்தி கூப்பாடு போட்டு ரோட்ல எல்லாம் வந்து பேர் எழுதி பர்த்டே கொண்டாடின அந்த தோனி தானா, இல்ல அந்த சிஎஸ்கே தானா? என்னதான் நடக்குதுங்க? அட்லீஸ்ட் தோத்தா கூட பிரச்சனை இல்லை, தோக்குறது கூட ஒன்னும் பார்ட் ஆஃப் கேம் தான். ஒரு மேட்ச்னு ஒன்று ஆடுறோமே, ஏதோ ஸ்கோர் ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் அடிப்போமே, சேஸ்ன்னு பண்றோமே, அப்படி ஏதாவது ஒரு மண்டையில் இருக்கா? இல்லையா? ஆனா இன்னைக்கான இன்னிங்ஸ் அவர் எப்பயுமே இது மாதிரியான சிச்சுவேஷன்ல ஆடுற இன்னிங்ஸ் தான். எனக்கு அவரை இது மாதிரியான சிச்சுவேஷன் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ரொம்ப. ஏன்னா இவர் அவுட் ஆயிட்டா அங்க முடிஞ்சு ஆடும்போதாச்சு ஒரு அந்த பாப்பாரு. சரி, ஒரு 4 எங்கேயாவது போவோம், எங்கேயாவது நடுவில் எங்கேயாவது வரும், அதை மெயின்டைன் பண்ணுவாரு. 10 ரன் ரேட்னா அட்லீஸ்ட் ஒரு 8 ரன் அடிப்பாங்க ஓவருக்கு. ஒரு நல்லா குடு 2 ரன் ஓடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எதுவும் சரி நீயும் போடுற, நானும் வந்துட்டு என்ன பண்றது, பாட்டு வர போட்டேன் அடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரிதான். ரொம்பவே வந்து ஏதோ கடைசி 2 ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஏர்லியா வந்துட்டாரு. சீக்கிரம் வந்துட்டாருன்னா 5 விக்கெட் போயிடுச்சுடா டீமுக்கு. எனக்கு என்ன, ஏன் எல்லாரும் எப்பயுமே இருந்துட்டு அவர் ஏஜும் இதையும் வச்சுட்டு அவரவே டார்கெட் பண்றீங்க? டீம் மொத்தமா என்ன பண்ணுச்சு? நானும் வரேன். அவர் என்ன பண்ணாரு? இல்ல, நான் அதான் கேக்குறேன். 44 வயசு, சரியா? சரி, வயசை விடுங்க. அவரு ஒரு பிளேயர்னு இது பண்றீங்க. லாஸ்டா இறங்கி அடிக்கிறவர் தான் ஒரு டீம்ல வச்சிருக்கீங்க. சரி, இதேதான் அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் உட்காந்துருக்காங்க, அவன்கிட்ட நான் கேட்கவா? நேற்று 2 ஓவர் 30 ரன் தான் வேணும். நேற்று 29 ரன் தான் வேணும். நேற்று இந்தியன் பினிஷர்னு சொல்லிட்டு இருக்கிறவன் தான் உள்ள ஆடினான்.
இப்ப இந்தியாவுக்கு பினிஷரா இருக்கிறவன் தான் உள்ள ஆடினா முடிக்க முடிஞ்சா அவனால யாருன்னு கேட்பான். க்ளோஸா வச்சு போனாங்களா க்ளோஸா தான் தம்பி போச்சு. தம்பி, ரெண்டு ஓவர் 29 ரன் 29 ரன் அடிக்கணும் 15 ரன் வித்தியாசத்துல போட்டாங்க. இல்ல தம்பி நேத்து மும்பை வந்து திலக் வர்மா கொஞ்சம் ஸ்லோவா விளையாட்டான். நான் சொல்றது என்னன்னா ஹர்திக் பாண்டியா இருந்த ஏஜ்ல தோனி இருக்கிறப்ப அப்படி ஒரு மேட்ச் விட்டுருக்காரு. இல்ல தம்பி இப்ப வந்து தோனியை பத்தி மட்டும் தான் எல்லாரும் தோனியை பத்தி மட்டும் தான் கொஸ்டின் பண்றீங்க. நீங்க தான் பேசிக்கிட்டீங்க. நாங்க 2 பேரும் முன்னாடியே நாங்க சாட்ல பேசிட்டோம். இவர் இதுக்கு ரிட்டையரே ஆயிரலான்னு கூட நாங்க 2 பேரும் பேசிட்டோம். அவரால முடியல. இப்ப பாலா கேட்ட கேள்வியும் சரி, நீ கேட்ட கேள்வியும் சரி, எல்லாருமே 10வது ஓவரே வந்துட்டாரு. தோனி என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் 10 ஓவர் டீம் என்ன பண்ணுச்சு? டாப் ஆர்டர் என்ன பண்ணுச்சு? மிடில் ஆர்டர் என்ன பண்ணுச்சு? லோயர் ஆர்டரே சொல்லிட்டு இருக்கீங்களே, டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் என்ன பண்ணுச்சு? இல்ல அதான் சொல்றேன். டாப் ஆல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது எஸ்ஆர்எச் டீமுக்கும் இதே தான் நடந்துச்சு. கேகேஆர் யார் டீம் கிட்ட 5 விக்கெட் போய் ஈஸியா தோத்தாங்க. கேகேஆர் இது யாருக்கிட்ட? கேகேஆர் தானா? கேகேஆர் கிட்ட அதே தான் நடந்துச்சு. டாப் ஆர்டர் காடி மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல இறங்கி என்ன பண்ண முடியும்? இதே 180 சேஸ் தான் அவங்களுக்கும். அதே நிலைமைதான் இங்கேயும் நடந்துச்சு இன்னைக்கு சிஎஸ்கேக்கு. ஆனா எல்லாரும் இருந்துட்டு தோனியே தான் டார்கெட் பண்றீங்க. விஜய் சங்கர் என்ன பண்ணா? ஐயோ பேட்ஸ்மேன் மாதிரியா ஆடினா? ஒரு ஷார்ட் செலக்ஷன் இருந்துச்சா? இல்ல எனக்கு செலக்ஷன் இருந்துச்சா? இது ஸ்பின் போட்டா முட்டி போட்டு ஒரே தான் ஸ்வீப்பே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். திருப்பி ஒரே ஷாட் தான் ட்ரை பண்றான். ஃபாஸ்ட் பவுலிங் தான் லாங் ஆனுக்கு சுத்திட்டே இருக்கான். நம்ம பவுலிங் போடும்போது அவங்க பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டு ஐயோ எங்கேயாவது பட்டு எங்கேயாவது போயிட போதுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பாலும். இவனுக்கு நம்மளுக்கு பேட்டிங் ஆடும்போது மட்டும் எப்படி போட்டாலும் எங்கெங்கயோ அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்த்தா எங்கேயோ உருண்டு போகுது. ஒரு பால் கூட விஜய் சங்கர் மிடில் ஆஃப் த பேட்ல ஆடவே இல்ல. ஒரு ஷாட் அடிச்சாரு, கடைசியில ஒரு 6 அடிச்சாரு. தப்பா சொல்ல கடைசி ஓவர். ஆமா கடைசி ஒரு பால், கடைசி பால். அது ஏன்னா லென்த் பால். அது நம்ம பிரதீப் மாதிரி நம்ம பிரதீப் மாதிரி அந்த ஒரு பால் மட்டும் எப்படி போட்டாலும் 6 அந்த ஷாட் மாதிரி. அதுக்குதான் சொல்றேன் எல்லாருமே இப்ப டார்கெட் பண்றது தோனியை மட்டுமே தான் டார்கெட் பண்றாங்க. தோனி வெளியே எடுத்துட்டா யாரு உள்ள வருவா? இன்னொரு டாபிக் இருக்கான். இது பக்கத்துல ரிலேட்டட் தான். எல்லாரும் இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம், நம்மள தவிர சோசியல் மீடியாலயும் சரி, கான்வே வந்தா நம்ம வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப கான்வேவும் வந்துட்டாரு. அதே மாதிரி பவுலரு அந்த ஒரு ஃபாரின் சாம் கரனுக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் அவங்களாம் வேற ஒரு இது கொண்டு வந்தாச்சு. இப்ப நானும் தம்பி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ அவனையும் தூக்கிட்டு முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னு எனக்கும் தெரியல. மேபி ஓகே கான்வே வந்துட்டு ரொம்ப ஏர்லி ஒரு மேட்ச் அதெல்லாம் விட்டுலாம். பட் எனிவேஸ் இதுவும் ஸ்டில் இது ஒரு பேலன்ஸ்டான டீமான்னு கேட்டா போன டீமுக்கு பரவாயில்லன்ற மாதிரி ஏதோ தெரியுது. ஆனாலும் வந்து ஒரு மாதிரி இது டீமுக்கு பரவாயில்ல. கூடாவும் திருப்பாத்தி இருந்த டீமுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இப்ப நீ பரவாயில்லன்னு சொன்னாலும் இப்பயும் பாத்தீங்கன்னா வீக்கஸ்ட் 11 டீம் 10 டீம்ல நம்ம தான் வீக் இருக்கிற 10 டீம்ல நம்ம தான் வந்து மொக்க டீம் வருது. நீங்க சேர்ற டைம்ல இருந்தே நம்ம வந்து தோத்துட்டோம் அந்த மாதிரிதான் இப்போதைக்கு. இல்ல கான்வேவே ஒரு அதிரடி ஆரம்பத்துல இருந்தே அதிரடி ஆடுறவர் இல்ல. அந்த இடத்துல டேக் ஆன் பண்ண வேண்டியது ரச்சின். ஆனா ரச்சின் போன வருஷம் எப்படி ஃபெயிலியர் ஆனாரோ அதே மாதிரிதான் இப்பயும் நடக்குது. போன வருஷமும் இதே ஃபெயிலியர் தான் ரச்சின்ட்ட. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் எந்த மேட்ச் ஆடல ரச்சின். அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் ராயல் RCB தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு இப்பயும் நடக்குது. டீம் என்னன்னா இருந்துட்டு அவுட் ஆயிருமோ அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஆடுற மாதிரி இருக்கு. நீ ரச்சின் பேட் உங்களத பார்த்து எல்லாமே தெரியும் எங்க எட்ஜ் ஆயிடுமோ பேட்ல, அதெல்லாம் ஏத்துக்க முடியல, எங்க இதாயிடுமோ அப்படின்ற இதுலதான் ஆடினாங்க. விஜய் சங்கர் லிஸ்ட்ல சேர்த்திக்காதீங்க. ஏன்னா விஜய் சங்கர் ட்ரை பண்ணா அவனுக்கு எதுவும் படல. ஓகே ஏதோ ட்ரை பண்ணா போல. ஒரு 3 லைஃப் கிடைச்சிருச்சு விஜய் சங்கருக்கு, ஒரு 3 லைஃப் கிடைச்சிருச்சு. அதனால உபயோகிட்டாரு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எல்பி அப்பீல் பண்ணல, அடுத்து ரன் அவுட். அதான் இப்ப ஆட வச்சு இவனை அவுட் பண்ணாதீங்கடா அதுக்கப்புறம் யாரும் வந்து இருக்கு ஆட போறா அஸ்வின். இப்ப விஜய் சங்கர் அந்த மிடில் ஓவர்ஸ் இருந்துச்சுல, அந்த மிடில் ஓவர்ஸ்ல
6 தான் சரி வரல, அவன் கனெக்ட் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதாச்சும் ஒரு கேப்பை பார்த்து ஒரு 4 அடிக்கிறதோ இல்ல 2 ரன்ஸ் ஓடுறதோ அதையாச்சும் மிடில் ஆஃப் த பேட்ல இல்லையா பண்றது, நாங்க அடிச்சா மட்டும் எல்லா பக்கம் ஆள் நிக்கிறாங்க. அது இல்ல தம்பி, விஜய் சங்கர் மிடில் ஆஃப் த பேட்ல படல தம்பி, ஒரு ஷாட் கூட டப்புன்னு போன மாதிரி. அவருதான் ஏதோ 60 ரன் அடிச்சுட்டாரு, ஏதோ சரி கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதனால விஜய் சங்கர், ஆனா விஜய் சங்கராச்சும் ஏதாச்சும் முக்கி சுத்தவாச்சும் பார்த்தான். மத்த யார்டையுமே அந்த இன்டென்ட் கூட இல்ல. சரி, இப்ப கம்மி போன வாட்டி வந்த மாதிரி இந்த வாட்டியும் பண்ணான். ஹிட்டர் நம்மளுடைய அந்த மிடில் ஆர்டரை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண், நம்ம ரீடைன் பண்ண ஒரு சக்கத்தங்கம் எங்க சின்னம்ன. அவர் எல்லாரும் ஸ்பின் ஹிட்டரு பயங்கரமா அடிப்பாரு, ஹிட்டர்ன்னு பேசிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எப்படி இப்போ தோனி கூட பரவாயில்ல, ஒரு 30 அடிச்சுதான் நினைக்கிறேன். 4 மேட்ச் தான் 2-30 ஏதோ வந்துருச்சு. நம்மளால தூபே வந்து 20 தாண்டல எந்த மேட்சுமே இல்ல, ஒரு 6 அடிச்சிருந்தான். பட் ஆனாலுமே நம்மளால தூபே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கும் நீங்க லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் 6 வரல, தூபே தான் வந்து ஃபர்ஸ்ட் 6 அடிச்சது. 2 6, 3 6, 1 தோனி, 1 விஜய் சங்கர், 1 தூபே. வந்தா எப்பயோ ஒரு 6 பால் அவுட் ஆயிடுறான். அதான் அவன் மெயின் இதா. ஆனா தூபே ஒன்னும் பால் வேஸ்ட் பண்றதோ நின்று ஆடுற இதெல்லாம் இது பண்றது இல்ல. வந்தா ஒரு 6, அதுக்கப்புறம் அவனுக்கு பால் அடிக்கதான் பாக்குறேன். கிட்டயாச்சும் ஒரு இன்டென்ட் இருக்கு. இருக்கு அப்படிங்கிறீங்களா? டீமோட மொத்த இன்டென்ட் தூபே கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்ல, தூபேவே ஆக்சுவலா போன வருஷமே அவன் 2 மேட்ச் தான் ஆடினான். அவன் கடைசி அந்த லீக் மேட்சே கடைசியில ஃபுல்லா ஆடல. அவனை நம்பி மறுபடியும் ரீட்டைன் பண்ணி மறுபடியும் நான் மிடில் ஆர்டர் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ல எவனாச்சும் எடுத்து வச்சிருக்கலாம் ஹிட்டர்னு. இவங்க தூபே எல்லாம் ஹிட்டர்னு நம்பி இன்னும் வச்சிருந்தாங்க டீம்ல. அது மட்டும் இல்லாம எப்பயுமே ஒரு சேஸ்ல எப்பயுமே கேப்டன் ஆடுறது இல்ல ஒழுங்கா. ருத்ராஜ் ஒழுங்கா ஆடுறதே இல்ல. அந்த ஒரு மேட்ச் தான் என்ன, இந்த மேட்ச் தானே. போன மேட்ச் யாரு கூட ஆடுனாங்க? போன மேட்ச் அவுட், அதுக்கு முந்தின மேட்ச் தான். போன மேட்ச் ஆர்ஆர் கூட தான்டா. இல்ல, அதை தவிர்த்து எந்த சேஸ்லயுமே ருத்ராஜ் அந்த அளவுக்கு இதா முக்கியமான சேஸ்ல எதுலயுமே ஒழுங்கா இல்ல. இல்ல, எனக்கு எப்பயுமே ஏதோ ஒரு மாதிரி ஒரு அன்யூனியம் இல்லாம ஏண்டா வெறுப்பா வந்து போட்டாங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த எனக்கு என்னமோ தோனிக்குதான் சொல்லிட்டாரா ஃபைனல் இயர்னு. இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது என்ன, ருத்ராஜோட கேப்டன்சியே எனக்கு ரொம்ப வஸ்டா இருந்த மட்டுமா இல்ல. நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ரிஷி, அவன் வந்து தோனி சம்டைம்ஸ் தீக்ஷனா கூட ஓவர் முடிக்காம விட்டுருக்காரு. ஆனா ஜடேஜா ஓவர் முடிச்சிருவாரு. ஏன்னா 4 ஓவர் ஜடேஜா எப்படியும் 1 விக்கெட் எடுக்கிறானோ இல்லையோ அந்த ஒரு எக்கனாமிக்கலா ஓவரை முடிச்சிருவான் ஜடேஜா. பட் ஆனா பட் அவுட் போன மேட்ச் ஆர்ஆர்டையும் ஜடேஜாக்கு சான்ஸே கொடுக்கல. எங்கேயோ 14வது ஓவர்ல 2 ஓவர், அந்த டைம்ல 2 ஓவர் போட விட்டுட்டு முடிச்சு. எப்பயுமே தோனியோட கேப்டன்சில ஒண்ணு பாத்தீங்கன்னா 7th ஓவர் ஜடேஜாக்கு தான். எப்பயுமே 7th ஓவர் ஜடேஜாக்கு தான். அப்புறம் ஸ்பின்னுல 100வது பால் எல்லா டீம்ல எல்லா பேட்ஸ்மேனும் திணறாங்க. ஆனா பவர் பிளேல 100வது நம்ம கொண்டு வர்றதே இல்ல. அஸ்வினுக்கு கொடுக்குற இதை இருந்துட்டு 100வது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அடிச்சாலே விட்டுறாரு. இன்னைக்கும் 100 கடைசி ஓவர் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போனாரு. இருந்தாலும் கடைசி 2 ஓவர் எக்ஸ்பென்சிவ். 100 2 ஓவர் கடைசி ஓவர் மட்டும் தான் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ராஜா அது டெத் ஓவர் வந்துருச்சு. அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல சுத்த போறதுதான். 10-15 ரன் தான். ஆனா பவர் பிளேல கண்டிப்பா அட்லீஸ்ட் அந்த 6th ஓவர் அஸ்வினுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 6th ஓவரை 100 கொடுக்கலாம். 7th ஓவர் ஜடேஜாவை கொண்டு வரலாம். ஆனா ஜடேஜாவை கொண்டு வரதே இல்லை. இது லாஸ்ட் இயர்ல இருந்து ஸ்பின் மேல ருத்ராஜுக்கு ஒரு ட்ரஸ்டே இல்லாத மாதிரிதான் இருக்கு. லாஸ்ட் இயர் மொயின் அலியை யூஸே பண்ணல. வட்ட டீம் எடுத்துட்டு மொயின் அலியை யூஸே பண்ணல. இவனை ரச்சின்னு அந்த அளவுக்கு மோசமான ஸ்பின்னர்லாம் இல்ல, நல்லாவே ஸ்பின் போடுறாங்க. ரச்சினே யூஸ் பண்றது இல்ல. போன தடவை இதே தான் நடந்துச்சு. ஜடேஜாக்கு ஒழுங்கா ஓவர் முடிக்கல. தீக்ஷனாக்கு நம்பி ஓவர் கொடுத்தாங்க, ஜடேஜாக்கு ஓவர் கொடுக்கல. இன்னைக்கு பார்த்தா நல்லா போட்டுட்டு இருந்த 100 அகமத்துக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. ஜடேஜாக்கு 2 ஓவர்லயே முடிக்கிறான். ஜடேஜா விக்கெட் அதுவும் இல்லாம விக்கெட் எடுத்து ஜடேஜா விக்கெட். ஆனா ஜடேஜா முடிக்கவே மாட்டேன்றான். எப்பயுமே அது ஒண்ணு இருக்கும். ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்துட்டா அவன் போட போற அடுத்த 3 ஓவர் கரெக்டா முடிச்சிருவான், எக்கனாமிக்கலா முடிச்சிருவான். அதுவும் இல்ல. இல்ல 160 ஓவர் தரதுன்ற மாதிரி இருக்கு. எல்லாம் கிட்டத்தட்ட 6 பவுலர் இருக்காங்க. 6 பவுலரே 6 பேர் இருக்காங்க. அதனால எப்படி பவுலர் தான் அதிகமா வச்சு ஆடணும் நம்ம. ஆமா ஆமா
இது மேபி அட்லீஸ்ட் 100வது ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா போயிட்டு முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு ஓவர் கட் பண்ணிருக்கலாம். அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அதுவும் பண்ணல. ஏன்னா முகேஷ் சௌத்ரிக்கு ஒழுங்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, ஒரே மகாராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டால கொடுத்திருக்கான் அவன். போட்டாரு. ஐயா அது மட்டும் இல்லாம தமிழ் கமெண்ட்ரி பார்க்கவே பிடிக்கல, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அப்படியே ஆனா இங்கிலீஷ் தெரியல, நோட் பண்ணல. ஏன் தமிழ் ஒரே second இங்கிலீஷ் அவங்கதான் கலாய்க்கிறாங்க. கலாய்க்கிறதா நல்லா இருக்கு. சரி ஓகே, இது பேசி இப்போ அடுத்த கட்டத்தை பார்ப்போம். இப்போ ஏதாவது டீம்ல மாதிரி மாற்றங்கள் ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா நம்ம டீம் தான் மாத்தணும் மொத்தமாவே. ஒரு டீம் அப்படிதான் மோஸ்டா ஆடிட்டு இருப்போம். இப்போ அங்க இங்க உடச்சல் அங்க உடச்சல் கிட்டத்தட்ட மாத்திட்டே இருக்கு. எனி பெட்டர்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணா இன்னும் டீம் ஸ்ட்ராங் ஆகுனதா இருக்கா, இல்ல வேற வழியே இல்ல இது வச்சு ஓட்ட வேண்டியதான் வண்டின்ற மாதிரி சொல்லலாமா? சாம்கரன் வரணும்னா யாருக்கு பதிலா வருவான்? கான்வேக்கு பதிலா தான் வந்தானு, வேற வழி இல்ல. இல்ல இவனுக்கு பதிலா வரணும், ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலா வரணும். 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஓபனர்ஸ் பதிலா கண்டிப்பா உள்ள சாம்கரன் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ரச்சின் ஒரு சாம்கரன் வரணும். ரச்சின் கான்வேக்கு பதிலா கான்வேவை தூக்குறது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் எல்லாரும் கான்வேன்ட்டே இருக்காங்க, கான்வே வந்தா மட்டும் இந்த டீமுக்கு என்ன சேஞ்ச் நடந்துற போகுதுன்னு நான் கேட்டுட்டே இருந்தது. கான்வே நல்ல பிளேயர் தான், பட் ஆனா கான்வே ஒண்ணு ஹிட்டர் கிடையாது. ஆரம்பத்துல பொறுமையா ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய ஆள் தான், அதுவுமே 6 ஹிட்டர் கிடையாது. ரொம்ப கான்வே பவுண்டரிஸ் கேப் பார்த்து கிட்டத்தட்ட நம்ம பவர் பிளேல ஒரு 60 ரன் 23 அது ஏன்னா ருத்ராஜ் ஓபன் பண்ணா அந்த மேட்சஸ் எல்லாமே எடுத்து பாரு, ருத்ராஜ் அடிச்சு ஆடுவான், கான்வே நின்று ஆடுவான். அந்த மாதிரி வேணும்னு நான் சொல்றேன். அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் கான்வே ஆடுவான்ல. இல்லன்னா நீ இப்ப நீ ட்ரிப்பாத்தி கான்வே சொல்ற அளவுக்கு ட்ரிப்பாத்தி மோசமான பிளேயரே கிடையாதுயா. நல்ல பிளேயர் இல்ல, எல்லாரும் ட்ரிப்பாத்திய சொல்றீங்க. ரச்சின் என்ன பண்ணிட்டான்? நீ சொல்றீல ரச்சின் என்ன பண்ணிட்டான், இவன் என்ன பண்ணிட்டானு. எல்லாரும் ரச்சின் கண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் விட்டுட்டு சொல்லு. ரச்சின் என்ன ஒரு மேட்ச் போயிடுச்சு தம்பி, ரச்சின் ஆடி இருக்காரு. மேட்ச் மட்டும் தான் ரச்சின் ஆடி இருக்கான். 2 மேட்ச் ஆடிட்டான். எல்லா மேட்சும் நீ 2 மேட்ச் ரெண்டாவது மேட்ச் சரி, 2வது மேட்ச் நீ ஆடலான்னு சொல்றீல்ல, இதே கேள்வியை நான் கேக்குறேன். அது போதும் அதேதான் நான் கேக்குறேன். ரச்சின் செகண்ட் மேட்ச் ஆனது கிட்டத்தட்ட இன்னைக்கு விஜய் சங்கர் ஆன இன்னிங்ஸ் தான். அவ்வளவு செகண்ட் மேட்ச் சேஸ் தானே, ஒரு சைடு. ஆமா, செகண்ட் மேட்ச் சேஸ் தானே. உங்களால ரச்சின் தானே அந்த எல்ல நிக்கிறான். பிரஷர் ரிலீஸ் பண்றதுக்கு 2 4 ஒரு 6 ஆச்சு அடிச்சானா ரச்சின். ஆமா, அவ்வளவு மோசமான தடவிட்டான் இருந்தான். ரச்சின் ஆடும்போது உனக்கு ஆப்போசிட்ல விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீ பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? விஜய் சங்கர் அட்லீஸ்ட் விஜய் சங்கருக்கு அப்படி இல்லடா, விட்டு கொடுக்கணுமோ யாரு நல்லா மோசமா பேசிட்டு இருக்கோம். ரச்சின் ஆனது ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நல்லா ஆனா, அது மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். ஆர்சிபி கிட்ட கொஞ்சமாச்சும் ஆகும். திரிபாத்தியா ரச்சினா பாக்கும்போது யாருக்கு சான்ஸ் கொடுப்ப? ரச்சின் ஓகே, ஆனா கான்வே என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு இறங்கி? கான்வேவா இல்ல ரச்சினா பாக்கும்போது யாருக்கு கொடுப்ப? 2 பேருமே நம்ம இல்ல. எனக்கு இப்ப நான் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் திரிபாத்தி வரணும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன் ருத்ராஜ போட்டு கூட ஆடுங்க. எனக்கு கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சாம்கரன் வேணும். ஒரு பவுலிங் இது இருக்கும். பேட்டிங் அவனாச்சும் சுத்துவான். சாம்கரன் 2 மேட்ச் சாம்கரன் என்ன பண்ணா? நல்லாதான் போட்டான். கடைசி மேட்ச் பவர் பிளேல சாம்கரன் ஒன்னும் பவர் பிளேல மோசமா போயிடுச்சு. டெத் ஓவருக்கு யூஸ் பண்ணாம வச்சு போட்டா சூப்பரா போட்டு அடி வாங்குறது ஆயிருச்சு. யார் அடி வாங்கினா என்ன, யாரு போட்டாலும் அதான் சொல்றேன். கடைசியில வந்து யாரு போட்டாலும் அடிக்கலாம், யாரு போட்டாலும் என்ன அடிக்க போறதா அடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வரணும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, சாம்கரன் அப்படி யூஸ் பண்றதுக்கு நம்ம தீபக் சார் மாதிரி யூஸ் பண்ணலாமே. தீபக் சார் வெறும் பவர் பிளேஸ்ல மட்டும் தான் போடும். அவ்வளவுதான். எப்படி அந்த ஆள் கொண்டு 2 ஓவர் கொடுக்க போறீங்க? அது மாதிரி யூஸ் பண்ண கூடாது சாம்கரன். எல்லாரும் பவர் பிளேல முடிச்சிட்டீங்கன்னா யாரு? அதான் இப்ப நான் திருப்பி பேக் டு மை ஓன் சொன்னா டெத் பவுலிங் என்னடா குறை?
பவுலிங்ல என்ன தெரியுமா, அன்ஷுல் கம்போஜ் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அதான் சொல்றேன், அதான் சாம் கரன் கூட இல்ல. அதான் நான் சொல்றேன், அன்ஷுல் கம்போஜ். நான் அன்ஷுல் கம்போஜ் வேணான்னு சொல்லல, நான் கார்த்திக் பதிலா சாம் கரன் சொல்றேன். என்னது என்னது நான் வந்து அன்ஷுல் கம்போஜ் வேணான்னு இல்ல, கார்த்திக் பதிலா சாம் கரன் சொல்றேன். நீ கான்வேக்கு நீ சான்ஸ் தரலாம் தம்பி. கான்வேக் சான்ஸ் தந்தா என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா ஸ்டேட்டஸ் போடணும்ல, மாதிரி தேவா கமிங், தேவா பேக், எல்லாரும் நல்லா ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க. ஏன்னா நீ உனக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் எனக்கு என்னமோ அது கரெக்டா இருக்குடா. கான்வே, ரச்சின் ஆக்சுவலா பாக்கும்போது டீம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு இது முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா கம்போஜ் வந்திருக்கலாம். என்ன தம்பி நல்லா இருந்துச்சு, காமிக்கிறது அவங்க ஆடுறது இன்டென்ட் காட்டுறது தான் நான் நீ சொல்ற. ரச்சின் அவுட் ஆயிட்டு போனானா, ருத்ராஜ் உள்ள வந்தான் சரியா, சரி இல்ல ருத்ராஜ் அவுட் ஆயிட்டான்னு போனானே, அவங்க டெல்லியோட அதே இதை எடுத்துப்பாரு. அவுட் ஆயிட்டு போயிட்டு உள்ள வந்து 2 விக்கெட் போன முதல் பால் உள்ள வந்தான்னு அக்ஷர் பட்டேல் 6 அடிச்ச ஆரம்பிச்சான். அதான் தம்பி நானும் சொல்றேன், அவங்க அடிக்கணுமே. அதான் நான் சொல்றது என்னன்னா, டீம்ல இன்டென்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே சாம் கரன் அந்த அளவுக்கு இன்டென்ட் இல்லையே, அதான் நானும் சொல்றேன். இப்ப என்ன பவுலிங் நல்லா தான் என்ன பிரச்சனை, டீம் வைஸ் பாக்கும்போது இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஆடுறது பொறுத்துதான் இருக்கு. இதுக்கப்புறம் அவன் கான்வே ஆடணும், ரச்சின் ஆடணும், இவங்கெல்லாம் ஆடினாதான் நல்லா. எனக்கு ஏதோ பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, பவுலர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. கான்வே ரச்சின் 2 பேருக்கு பதிலா வந்து சாம் கரன் உள்ள வரணும். 2 பேர்ல யாராவது பதிலா அஸ்வின் அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அன்ஷுல் கம்போஸ் கொண்டு வரலாம். அப்புறம் முகேஷுக்கு பதிலா மேபி அஸ்வினை ரெஸ்ட் பண்ணிட்டு இப்ப அஸ்வினை ரெஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, எப்படியும் வந்து கெய்க்வாட் வந்து ஸ்பின்னர் மாட்டேங்கிறான், அவன் பேசுறதுதான் போறான்னு ஆகி போச்சு. சும்மா வந்து எதுக்கு ஜடேஜா வச்சுட்டு 2 ஓவர் போட வச்சுட்டு அஸ்வின் ஒரு 3 ஓவர் மட்டும் போட வச்சுட்டு அஸ்வின் சௌத்ரிக்கு பதிலா உள்ள வரட்டும். அதான் சொன்னேன், முகேஷ் சௌத்ரி அப்படி கூட வரட்டும். அஸ்வின் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்காக யூஸ் ஆவாரு. அது கூட இல்ல சொல்றேன், அஸ்வின் வரக்குள்ள மேட்ச் நான் என்ன சொல்றேன், பேட்டிங் பேசுறாங்க. அதான் இல்ல அஸ்வின் ஒரு பேட்டிங் போச்சுனா மேட்ச் முடிஞ்சிருச்சு. இல்ல நான் சொல்றது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருக்கு. நான் 2 ரன் இல்ல 2 4 அப்படின்ற ஒரு ஹோப் ஆச்சு இருக்கு. இந்த முகேஷ் சௌத்ரி சரி, அன்ஷுல் கம்போஜ் வந்து அஸ்வினுக்கு பதில் இருந்தா அந்த ஹோப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பேஸ் வந்து அதே மாதிரி 4 வந்துரும். அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, பத்திரானா, கலீல் அஹ்மத் 4 பேஸ், அப்புறம் 2 ஸ்பின்னு, நூர் அஹ்மத், ஜடேஜா. எத்தனை பவுலர் தூக்கிட்டு போறது உள்ள? ரச்சின் போடுவாங்க. அதான் எத்தனை பவுலர்ஸ் தூக்கிட்டு போறான்ற, 7 பவுலர்ஸ் எதுக்குங்கிறேன் நானு. 6 பவுலர்ஸ் அட்லீஸ்ட் அந்த ஆர்சிபி மாதிரி ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் பண்ணிருப்பாங்க. பவுலர்ஸ் இருப்பாங்க, டார்கெட் ரொம்ப கம்மியா வரும். டேவிட் வார்னர் மட்டும் நின்று அடிப்பா. அப்படி அந்த மாதிரி ஆடுறதுக்கு யாருமே இல்லையேங்க. ஒருத்தர் ஆடுறதுக்கு ஓரளவுக்கு நம்ம பிளேயிங் பேட்ல பால் படுதுன்றதுக்கு கெய்க்வாத், கான்வே மாதிரி யாராவது ஒருத்தர் இல்ல ரச்சின் யாராவது வச்சுட்டு தட்டி ஒருத்தர் ஒரு சென்ன நீங்க இருங்க, ஒருத்தர் ரொட்டேட் பண்ணிட்டோம். பவுலிங் நல்லா தான் இருக்கு. பவுலிங் ஆள் இல்லன்னு சொல்றேன், பேட்டிங் நீ எதுவும் ஆள் இல்லன்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பேலன்ஸா இருக்கு பதிலா ஒன்ன ஸ்ட்ராங் பண்ணலாம் நான் சொல்றேன். ரெண்டுமே என்ன பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ண முடியாது, யாருமே இல்ல. ஓகே, அப்படி சொல்றேன். பவுலர்ஸ் இருக்காங்க அட்லீஸ்ட் ஸ்ட்ராங் பண்றதுக்கு. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ரெண்டுமே இப்படி ஓட்ட வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அது என்னதான் ஸ்ட்ராங் பண்ணாலும் 160 ஆவரேஜ் ஸ்கோர். நீ என்னதான் ஸ்ட்ராங் பண்ணாலும் சரி, எல்லா பிட்ச்லயும் 160 to 170 ஆவரேஜ். பண்ற அளவுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ராங் பண்ணணும். அதான் சொல்றேன், இன்னைக்கே முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜ் வந்திருந்தா முகேஷ் சௌத்ரி 40 ரன் கிட்ட சம்திங், அட்லீஸ்ட் 10-15 ரன் குறைஞ்சிருக்கும். ராஜு சரி, நான் அப்பயுமே சொல்றேன், இப்ப 170 வந்தாலுமே சேஸ் பண்ண ஆள் இல்ல. இப்பயுமே 170 சேஸ் பண்றதுக்குமே இல்லையே. இப்ப சிஎஸ்கே கிட்ட ஸ்குவாடு 170 எங்க சேஸ் ஆகும்ன்றதா என் கேள்வி. இப்ப எப்படி பார்த்தாலுமே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணலாம்னா பேட்டிங் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஆள் இல்ல. அட்லீஸ்ட் பவுலிங்க்கு ஸ்ட்ராங் பண்ணா என்ன, மேட்ச் வின்னிங் தான் கான்செப்ட். மேட்ச் எல்லாமே சோக தான் போறோம்னா அப்புறம் எல்லாமே அப்படியே போலாமே. எனக்கு தெரிஞ்சு அதான் மேட்ச் வின்னிங் தான் கான்செப்ட். அப்படின்னா நம்ம கண்டிப்பா பேட்டிங் தான் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஒன் சைடா ஒரு விஷயம் பவுலிங் இன்னைக்கு என்ன பொறுத்தவரை பவர் பிளே வரைக்கும் நல்லா தான் போட்டாங்க. பவுலிங் ராஜு டீம்ல ஒண்ணுதான் ராஜு இல்ல. இந்த டீம் உண்மையிலே அவன் ரிஷி சொன்ன மாதிரி இன்னைக்கு எடுத்த டீம் இத்தனை நாள் வச்சிருந்த டீமுக்கு பெட்டர் தான். அவன் சொன்ன மாதிரி பெட்டர் டீம் தான், பெட்டர் பேட்டிங் லைன் அப் தான். ஒண்ணுதான் மிஸ் ஆகுறது என்ன, இன்டென்டே இல்ல. எல்லாரும் என்ன விக்கெட் போயிடுச்சுன்னா பொறுமையா ஆடுவோம், அப்புறம் அடிப்போம் தான் ஆடி அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. இதுதான் எல்லா மேட்சுமே நடக்குது. ஆனா மத்த டீம் கிட்ட அந்த இது இல்ல.
உள்ள வந்துட்டு 2 4 ஆச்சு அடிக்கணும்னு தான் ஆடுறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, ரச்சினா இருந்தாலும் சரி, ருத்ராஜ் மட்டும்தான் அந்த இதுல ஆடல. உள்ள அவன் அடிச்ச 2 3 இதுல அந்த லாஸ்ட் மேட்ச் ஆடினதுலயுமே ருத்ராஜ் மட்டும்தான் அப்பப்ப அங்கங்க 4 அடிச்சு பிரஷரை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தான். அதனாலதான் அந்த லாஸ்ட் சேஸ் இருந்துட்டு கடைசி வரைக்கும் போனதுக்கு காரணம் ருத்ராஜ் மெயினான ரீசன். நடுவுல இருந்துட்டு அங்கங்க 4 இது பண்ணி 4 அடிச்சு அவனுமே 6 அடிக்கல. அவன் அடிச்சது அந்த ஒரு 6 தான், அடுத்த பால் அவுட். ருத்ராஜ் பாத்தியா கடைசி ஷார்ட் பால் தான் அவுட் இல்ல, இந்த மேட்சும் ஷார்ட் பால், ஷார்ட் பால், அது சேம் பொசிஷன் நினைக்கிறேன். அதே ஏரியா ஒரே பால் எல்லாமே சேம் தான். சரி டு சம்மரி பிராக்டிஸ் குருஜுவல் கொடுத்தான் பாரு, அதை விட பெட்டர் தான். கரெக்டா பத்திரானா நிக்கிறாரு இப்படின்னு தட்டி விடுறாரு, அதே ஸ்பின் கைக்கே போய் விழுவுது. பிராக்டிஸ் செஷன்ல பார்த்த மேட்ச் மாதிரி இந்த ஷாட் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட் ஆமா ராஜ் புரேல் சாரி பொரேல் சாரி மாத்தி சொல்லிட்டேன். சரி ஓகே, கமிங் டு தி கிளைமாக்ஸ். கைப்புள்ளன் கட்டதுரை, நான் வந்து சிஎஸ்கே ஒண்ணுக்கு மேல தரலாமா கைப்புள்ள? டீமே கைப்புள்ளதான் சொல்ல வந்தேன். கைப்புள்ள அந்த பக்கம் டிசி ஃபுல்லாவே கட்டதர. சரி ஏதாவது பிக் இருக்கா யாராவது மோசமான? நீ ஐபிஎல் 2025 கைப்புள்ளே நீ சொல்லலாம். சிஎஸ்கே ரொம்ப மோசம் இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். கைப்புள்ளைக்கு டஃப் இருக்கும். நம்ம கடப்பார டீமும் இருக்கு நம்ம கூட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வந்து பழைய விலைக்கிட்ட அவங்க பாதி இந்தியன் டீம் வச்சுக்கிட்டு ஏன் இந்த அடி வாங்குறாங்கன்னு தான் தெரியல. அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போலாம், ஏன் இப்படி அடி வாங்குறாங்கன்னு தான் தெரியல. அதே பாத்து ஒரு ஓபனர் இருக்காரு அவங்களுக்கு தெரியல. நாங்களும் அதை கொஸ்டின் மார்க் ஹர்திக் பாண்டியா வேணும் ஏதோ பண்றாங்க. திலக்குர்மா வெளியே அமைச்சிருக்கவே வேணாம். அது தோக்கப்பால் தெரிஞ்சாலும் அவனுக்கு அசிங்கமா எனக்கு அதான் கஷ்டம். இல்ல மும்பையாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி இப்ப தோத்துட்டா அவங்க 6 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கு. அவங்களுக்கு சென்னை உங்ககிட்ட இருக்குடா, நீ எங்களால இல்லாம பச்சத்துல இருக்கா. ஆனா மும்பை செம்மதான் ஆக்சுவலா. புது பிளேயர்ஸுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு அடுத்த இந்தியன் டீமுக்கு யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கவுட்டிங் டீம் எல்லாம் வச்சு நல்ல பிளேஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு விஜயசங்கர் இறக்கி நீங்க ஆப்ஷன்ஸ் சென்னை வந்து ஸ்கவுட்டிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இந்த நாயங்க தான் ஒழுங்கா எடுக்கலன்னு நினைக்கிறேன் டீம். நாகர்கோட்டி கூட சான்ஸ் கொடுக்கலாம்டா. யாரு 19 வயசுல ஒரு பையன் அவெல்லாம் ஓடலாம் புதுசா. 19 வயசு அவனும் நல்லா ஆடுவான்டா. நாகர்கோட்டி நல்லா பவுலிங் போடுவாங்க. அவனுக்கு சான்ஸே கொடுக்கல. தண்ணிக்கு நாகர்கோட்டிடா முன்னாடி கேகேஆர்ல போடுவாங்கடா. இந்த டீமே தூக்கிட்டு அந்த ஷைக் ரஷீது அந்த அவனை ஆட வச்சா அட்லீஸ்ட் ஒரு பாக்குறதுக்காச்சும் சரி பரவாயில்ல, சின்ன பசங்க பொழைச்சு போகுது. அவங்களாச்சும் என்னன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஏதாச்சும் ட்ரை ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு ஒரு சான்ஸ் ஒரு 1000 இருக்கு. அதனால பயப்படுறாங்க என்ன இது. இங்க நம்ம டீம் காம்பினேஷன் சேஞ்சஸ் எது பண்ணாலும் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா ஒண்ணுதான், இன்டென்ட் வேணும். டீம் கிட்ட இல்லாத இன்டென்ட் தான். இன்னைக்கு சொன்ன மாதிரி டீமும் நல்ல டீம் தான். எனக்கு தோன்றது என்ன, சாம் கரன் எங்கேயாச்சும் உள்ள வரணும். அவன் ஏதோ ஒரு ஆடட் அட்வான்டேஜா கடைசியா இருப்பான்னு தோணுது. ஏன்னா ஜடேஜா சுத்தமா பேட்டிங்ல ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல சாம் கரன் சப்போர்ட் பண்ணுவான், அது எனக்கு தோணுது. அது ஒண்ணுதான். மத்தபடி இந்த டீம்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அன்சுல் கம்போஸே உள்ள வந்தாலும் குடுக்கலன்னா யாரு கொடுப்ப? அவரை சுத்தி வர அங்கதான் தோனி வரணும் அப்படின்னு யாருக்கு உங்க டீம் கேப்டன் கொடுக்குற வரைக்கும் அறிவு யாருக்கு? தோனி குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீ கேப்டன் ஜடேஜா ஓட்டாரு. ஜெயிக்கோது அப்படிதான் கேப்டன்சி பண்ணும்போது ஒரு மாதிரி ஏதோ மூஞ்சி அரண்ட மாதிரி ஏதோ பிலீஸ் பண்ணி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிளான் தெரியல. இந்த கேப்டன்சில ஏதோ மர்மம் இருக்கு. அவன் ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி ஓவர் கொடுக்கணும். என்ன கேட்டா டெத் ஓவர்ல கூட 100 ஒரு ஓவர் கொடுத்துருக்கான். டெத் ஓவர் இல்லையா?
இன்னொரு பிளான் பண்ணலாம். சென்னை டீம்ல போனவங்க திருப்பி இருங்க, இங்கதான் விளையாண்டு இருக்காங்க. மேத்யூ ஹெட் திருப்பி வரணும். அவன் வந்து கொஞ்சம் ஃபார்மிங் ஆவீங்க நீங்க. வாட்சன் எல்லாம் வாங்கலாம். கூப்பிடுங்க, ஓப்பனிங் செம்மையா இருக்கும். ஒரு காலத்துல எப்படி இருந்த ஸ்மித் இப்பயுமே நல்லா ஆடிட்டு இருக்கான். ஸ்மித் இப்பயுமே நல்லா ஆடிட்டு இருக்கான். பாரு பிராவோ வரும் பாரு, நான் ரிசைன் பண்றேன்டா கொல்கட்டா வென்று திருப்பி வரண்ட டீமுக்கு. மெக்லம் ஓடிஐ கிரிக்கெட்லயே அப்படிதான்டா ஆடுவான். யாரு மெக்லம் மாதிரிலாம் ஆட முடியும். மெக்லம் ஓப்பனிங் வேற அப்படிதான் ஆடுவாரு. மெக்லமோட அந்த இறங்கி டவுன் கிரவுண்ட் அந்த ஆடுறது செம்மையா இருக்கும். ஃபுட் ஒர்க் வந்து பேஸ் பவுலிங்ல ஃபுட் ஒர்க் வந்து மெக்லம் மாஸ். சரி ஓகே, டு கன்க்ளூட் திஸ் ரெண்டாவது சொல்றேன் அந்த டைலாக். அடுத்த மேட்ச் யார் கூட? கேகேஆர் கூட. அங்க போய் பஞ்சாப் கூட போய் அங்க போறோம்னு நினைக்கிறேன். மொஹாலியா எங்கயோ அங்க போய் அடி வாங்கிட்டு வரோம். சிஎஸ்கே அந்த பாயிண்ட்ஸ் யாருக்கு வேணும் வந்து வச்சுக்க, எல்லாம் தானம் தருவம் பண்ணி. மழை பெய்யல நான் வேண்டிட்டு, ஏன்னா ஒரு பாயிண்ட் அது கிடைச்சு காலகாலம் மழை பெய்ஞ்சு அப்படியாச்சு ஒரு பாயிண்ட் ஆச்சு. கேவலம் தோத்துட்டு கேவலப்படுறதுக்கு மழை வந்து கேவலப்படலாம். சரி, சிஎஸ்கே கம்பேக் பேர் போன டீம், திருப்பி ஏதாவது கம்பேக்கு வாய்ப்பு இருக்கா? செல்ஃப் இருக்குமா? ஃபயர் பவர்லாம் இருக்கான்னு தெரியல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பவுலிங் கூட ஓகே மச்சி, ஏதாச்சும் பண்ணிடலாம். பவுலிங் நல்லா தான் இருக்கு, பவுலிங்லாம் குறையே இல்ல. கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணினா கொஞ்சமாச்சு டஃப் கொடுக்கலாம். பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 மேட்ச் இவன் ஆண்ட்ரே சித்தார்த் வருவான், 350 எடுப்பான். அப்புறமா அடுத்த வருஷத்துக்கு உட்கார வைப்பாங்க. அது ஒண்ணுதான் குறை. இல்ல எனக்கு தெரிஞ்சு எதுக்கு சொல்றான்னா அவங்க டீம் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இல்ல ஒன்னாதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மும்பைக்கு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கான்னு நான் நிஜமா நேத்து மும்பை ஜெயிச்சு மேல போயிருமோ அப்படின்னு நினைச்ச ஒரு செகண்ட். அப்பா பாண்டியா நம்மால் இருக்காங்க, நம்மால் இருக்காரு. ஒரு சாதாரண படிச்சிருக்கான், அது மட்டும் கொஞ்சம் குமார் யாதவ் அவுட் ஆனோடனே எங்க மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு ஆள் தானே எங்க டீமுக்கு விளையாடுறோம், இது கொடுத்தது யாரா இருக்கா சொல்லு. ஓப்பனிங் கொஞ்சமாச்சு வந்திருக்கலாம். ரோஹித் எனக்கு சரியா கேட்கல. ரோஹித் வந்து ஜெயிச்சிருப்பீங்களா? ரோஹித் வந்து ஜெயிச்சிருப்பீங்களா? கொஞ்சமாச்சு 191ல இருந்து ஒரு 96 97 ஒரு 3 பால் முன்னாடியே முடிஞ்சிருக்கு. ஏன்னா 3 பால் டாட் பண்ணி அவுட் ஆயிட்டு கிளம்பி இருப்பாரு. விக்கெட் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு அந்த பக்கம். 3 பால் ஆகும்ல. இவன் 5 பால் தின்றதுக்கு அந்த 13 ரன் எங்களுக்கு பிளஸ் தானே. அதுக்கு பேட்ல படணும். 5 பால் ஆடி அதுல அடிக்கிற மாதிரி தான். பாண்டியாலாம் சொல்லக்கூடாது. அவன் 5 விக்கெட் இதுக்கு மேல என்ன பண்ணுவான்? நல்லாதான் பண்றான் பாண்டியெல்லாம். சும்மா இதுக்கு மேல என்ன பண்ணுவான் அவன்? ஆனா இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச் உங்களுக்கு யாருக்குமே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு நடந்த இதே சிச்சுவேஷன் நமக்கு ஆல்ரெடி இருக்கா 2019 வேர்ல்ட் கப் இல்ல. இன்னைக்கு நடந்த மாதிரி இதே மாதிரி சிஎஸ்கே இருந்துட்டு பஞ்சாப் கிட்ட ஆடினப்ப பஞ்சாப்ல அந்த மேட்ச் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தோனி பேக் பெயின் வந்துடும். இவன் இருந்தா மேட்ச் பார்த்தாங்க, கிரவுண்ட்ல பார்த்தான் பாலா. நான் மேட்ச் பார்த்தேன்டா. 19 18 அது வந்துட்டு பஞ்சாப்ல மேட்ச். அது இதே மாதிரிதான், எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. தோனி இதே அந்த மேட்ச் எல்லாம் எனக்கு அப்படியே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பின்னாடி ஃபுல்லா பஞ்சாப் ஃபேன்ஸ். தோனி தனியா நின்று ஆடிட்டு இருக்காரு, கிரவுண்ட்ல படுத்து எந்திரிச்சு. அன்னைக்கு நீ மேட்ச் பாத்தில, அன்னைக்கு இதே பேட்டிங் தான் ராஜு. 17வது ஓவர் வரைக்கும் 28 பாலுக்கு 25 ரன் தான் அடிச்சிருப்பாரு. கடைசி 3 ஓவருக்கு 66 ரன். இன்னைக்கு தேவை மாதிரி இன்னைக்கு 67 ரன் வேணுமா? அன்னைக்கு 3 ஓவருக்கு 66 ரன் வேணும். இதே தோனி தான் கடைசி ஒரு வரைக்கும் கொண்டு வந்து 3 ரன் வித்தியாசத்துல 4 ரன் வித்தியாசத்துல தோப்போம். அதுவும் எதனால? அதுவுமே ஒரு மிஸ்டேக். தோனி என்ன மிஸ்டேக் அவரால் அடிக்க முடியல. இல்ல கடைசி பாலுக்கு முந்தின பால என்னமோ பால் வந்து அது 4 போகும்னு நின்னுட்டாரு. அது டபுள் ஓடி தான் நீங்க நாம ஜெயிச்சிருப்போம் அன்னைக்கு சிஎஸ்கே. அது டபுள் ஓடாம 4 போயிரும் நின்னுட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு எடுத்தோன்னே அவங்க கேட்டோன்னே சொன்னேன். 10வது ஓவரே வந்து அவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா அவர் இப்படிதான் கொண்டு போவாரு. லாஸ்ட் 4 ஓவர் அவர் முன்ன வேற மாதிரி ஆடுவாரு. இப்ப அவரால் முடியல. அது கிளியரா தெரியுது அவரோட பேட்டிங்ல முடியல. இப்ப அவருக்கு வந்து எங்க அப்பாட்ட சண்டை போட்டேன். அப்பா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பா ஆர்ஆர் மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிரு தோனி. அதெல்லாம் கடைசியில வந்து பாத்துக்குவாரு. கரெக்டா அதே டைம்லாம் வந்தான். அதே எல்லாமே அதே மாதிரி நடந்தது. கேட்ச் முடிஞ்சது. நம்ம அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ ஓகே, அடுத்து நம்ம முகேஷ் சௌத்ரி ஓட்டிங்களா பாத்தீங்களா? அவன் போயிட்டு போறான், 50 வந்துருவாரு. அதனால விட்டுறலாம்.
இதுல அவனை மட்டும் எதுக்கு தனியா திட்டேன்? அவ்வளவுதான் விட்டுருக்கேன். சோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வந்து கேகேஆரோட இதுல நம்ம பார்ப்போம். சோ முடிஞ்சா ஒரு பஞ்சாபோட இது பார்ப்போம். அடி வாங்கிட்டு திருப்பி பார்ப்போம். அடி வாங்க மட்டும் பார்க்கலாம். அகலுக்கு ஒரு 3 விக்கெட் கொடுங்கப்பா ப்ளீஸ். அடுத்த மேட்ச் நாங்க பண்றோம். இருந்தாலும் கான்வே அகலுக்கு ஒரு 3 விக்கெட் கொடுத்து ஸ்ரேயஸ் நல்ல கேப்டன்சி இந்த மாதிரி ஒரு பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்கப்பா. ஓகே மேட்ச்ல பை 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 பை. சோ மீண்டும் கட்டப்புள்ள கைப்புள்ள கட்டத்தோட பேசவே இல்ல. சொல்லியாச்சு. இமே கைப்புள்ள